வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். லைஃப்பில் ஜெயிக்கணும், பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த ஒற்றை வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும். அதுக்கு பேர் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன், ஹீரோஸ் இருப்பாங்க. பட் அவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்கன்னு யோசிச்சிங்களா? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நாம் என்னைக்கு அவங்களா மாற போகிறோம்? அதை பற்றி நான் சில விஷயங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கிரேட் லீடர்னா யாரு? மேனேஜருக்கும் லீடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு லீடரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஒரு லீடரோட லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அவர் எப்படி ஒரு பொட்டன்ஷியல் ரிசல்ட்டை கொண்டு வரார்? ஃபாலோயர்ஷிப்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு நல்ல ஃபாலோயர் தான் ஒரு நல்ல லீடராக மாற முடியும். அது எப்படி? டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் அந்த லீடர்? எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டீம்லேருந்து ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறாங்க? எப்படி ஒரு டீமை கட்டமைக்கிறது? சரியா? ஒரு ஆத்தென்டிக் லீடராக மாறுறது எப்படி? சர்வன்ட் லீடர்ஷிப்னா என்ன? எப்படி ட்ரஸ்ட்டை நம்ம கோச்சிங் அண்ட் கம்யூனிகேஷன் மூலம் கிரியேட் பண்ண போகிறோம்? இப்போ ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கிரியேட்டிவிட்டி வேணும். இல்லை, முக்கியமாக கிரியேட்டிவிட்டி தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதற்கான மென்டல் பிளாக்ஸ் இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு ரைட் சேனல் எப்படி கொண்டு நாம் நினச்ச விஷயங்களை நம்ம டீம்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வருது? டீம்கிட்ட விஷனை ஷேர் பண்ணி எப்படி எம்பவர் பண்ணுறது? பொதுவாக ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி தருவேன். 6 விஷயங்கள் தான் பிஸ்னஸில் உங்களை ஜெயிக்க வைக்குது. ஃபஸ்ட்டு, ஹவு டு ரெக்ரூட் அப்படின்னு. எப்படி நீங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறீங்க? 2வது, அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ண போகிறீங்க? 3வது, அவங்கள எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ண போகிறீங்க? 4வது, எப்படி அவங்கள லீட் பண்ண போகிறீங்க? இந்த 4வது பாயிண்ட் இருக்குது பாருங்க, அதுதான் லீடர்ஷிப். ரைட்? அந்த லீடர்ஷிப்க்கு இந்த 3 கோர் ஏரியா இருக்குது. அதை தாண்டி ஒரு லீடர் கண்ட்ரோலிங், இந்த வேர்ட் கால் கண்ட்ரோலிங் சொல்லுவேன். 6வது, அச்சீவிங். கம்ப்ளீட்டாக எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி லீட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அச்சீவ் பண்ணுறது. இந்த 6ம் தான் பேசிக். இந்த 6ஐயும் ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுடைய பிஸ்னஸ் ஸ்கை ராக்கெட்டில் போகும். அவன் நினச்ச ப்ராஃபிட்டை, இன்கம்மை, ரெவன்யூவை எடுக்க முடியும். இது எக்ஸ்க்ளூசிவ் ஒரு 15 days ட்ரைனிங். டெய்லி காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு லைவாக நான் கொடுக்க போகிறேன். சரியா? இதை பற்றிய டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. இது எத்தனை நாள் கோர்ஸு, எவ்வளோ நேரம், இது எவ்வளோ ஃபீஸு, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஒரு ட்ரைனிங்கும் நீங்கள் வர்றது முக்கியம் இல்லை, அதை கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது முக்கியம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன சேலஞ்ச் வருது அதை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தெளிவு பெறது முக்கியம். பிரபஞ்சம் கொடி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.